ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். நீங்கள் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க இது. வந்து கண்கூட என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு பெரிய ஸ்கேம்ங்க இது. ஆக்சுவலாக நேற்று நவம்பர் 28ங்க மார்னிங் வந்து ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. போயிட்டு ரிட்டன் வந்து என்னோடய வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் கிட்டேருந்து மணி வந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகலை. நீங்கள் திரும்ப ஒருக்க அந்த பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அந்த மணியும் சேர்த்து ரிவிட் பண்ணிடுவோம். அப்படின்னா தான் எங்களால் ஷிப்பிங்க்கு அந்த பில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டாங்க. நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு கேட்குறப்ப, நாங்கள் கொரியர் டீம்லேருந்து தான் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு ₹256 வந்து அவங்க பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகலை. ஸோ இப்போ ஷிப்மெண்ட் பண்ணணுன்னா எனக்கு திரும்ப ஒரு 256 அனுப்புங்க. திரும்ப நாங்கள் வந்து அதை ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து திரும்ப பண்ணிடுவோம். அந்த பில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அது தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணாங்க, கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. அதாவது எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரல பணம். அப்புறம் எப்படி நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்? நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்டும் வராது, உங்கள் பணமும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அவங்க வந்து சரி ஒரு ₹256 தானே அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க அவங்க அந்த அமௌண்ட்டை. போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் 256.55ன்னு சொன்னாங்கங்க. அதனால் ₹256.50 அவங்க போட்டுட்டாங்க. நான் வந்து 5 பைசே சொன்னேன், நீங்கள் வந்து 50 பைசே அனுப்பிட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து 0 ஃபைன் போட்டு அனுப்புங்க. நான் திரும்ப ₹512 உங்களுக்கு நான் பே பண்ணிடுவேன். அப்படின்னா தான் என்னால் பில் எடுக்க முடியும் அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே இங்கிலீஷில் தாங்க நடக்குது. ஹிந்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டுட்டு தான் அந்த அந்த இதே கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. மெயினாக இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஆன்லைனில் பியூட்டி ப்ராடக்ட் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இவங்க இந்த ஸ்கேமில் எவ்வளோ பணத்தை தொலைச்சாங்க, அந்த பணத்தை ரிவீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று அவங்க வந்து மதியம் ஒரு 2:10க்கு தாங்க ₹256.50 அவங்க வந்து ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இவங்களோட நம்பருக்கு. அதில் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க ₹256 5 பைசே 50 பைசே கிடையாது, திரும்ப அனுப்புங்கன்னதும் திரும்ப ஒரு 2 செகண்ட்லேயே அனுப்பிட்டாங்க அவங்க. ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இந்த கால் முடிகிறப்பே உங்களுக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னனால அனுப்பிட்டாங்க போல். அனுப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வந்து கால் போயிடுச்சுங்க. போனக்கப்புறம் தான் அவங்க பதட்டமாகி என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து அனுப்பிட்டேன், ஆனால் அவங்க வந்து இன்னும் என்கிட்ட ஒரு பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க அவங்க. ஸோ இதை வந்து டக்குன்னு நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமே அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். என்னோடய மொபைல்லேருந்து தான் இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேங்க. ஃபோன் நம்பர் காமிச்சா நமக்கு ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வரலாம். அதனால் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பர்சனோட கான்டாக்ட் நம்பரு, அப்புறம் எங்களுக்கு கியூஆர் கோட் அனுப்புன வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேங்க. ஈவன் அந்த நேம் கூட மஞ்சு வியாஸ் அப்படின்னு வந்திருந்தது. ஸோ அந்த நேமை கொண்டு நான் வந்து உங்களுக்கு கீழே கான்டாக்ட் நம்பரில் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் ஜிபே பண்ணுறப்ப எங்களுக்கு அந்த நம்பர் தான் வந்தது, மஞ்சு வியாஸ்னு அவங்களோட நேம் தான் வந்தது. ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் நான் ரெக்கார்ட் பண்ணதுங்க. இதை நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஓகே. But ma'am, that amount, that much of a small amount we cannot provide to you, and you have ma'am paid with the two transaction, correct? Yes. So that is ma'am not possible to refund. Okay. Okay. Because ma'am this is the current account, okay? Okay. This is the current account ma'am, that's why. Okay. Small payment will be not possible to refund instantly ma'am. Okay. Then? That's why ma'am, our side there is a fixed minimum amount which we have to pay you, which is of ₹2,500. Okay. You have already paid ma'am. Okay. ₹512.55, correct? Yes. Right now ma'am you have to pay your remaining amount
that is, let me check. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுக்க இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2500 மினிமம் அமௌண்ட் இருந்தால் தான் எங்களால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் வந்து ஒரு 1982 ருபீஸோ என்னமோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கங்க. Be on the line, please. Your remaining amount is, ma'am, 1988. Okay. Okay. Which you have to pay once this amount will be complete. You will receive the whole amount to be refunded. Okay. Okay. So right now, ma'am, you have to just complete the remaining amount payment, 1988, and you will be refunded your total amount 2500 instantly. Okay, you sent 2500. I will pay next. No. So right now, two times I paid, isn't it? 2 times I paid. Okay. So you just sent the money. I will refund your amount. Ma'am, already you have paid your 512 rupees, correct? Ma'am, again you just not fool me. Sorry? Fool me. Ma'am, this is not to making you fool, ma'am. There is showing, madam, you have paid 512 rupees. Ma'am, you said only. After I am paying, I will repay within 2 minutes. Ma'am, you have paid 2 transactions. We are not telling you that to complete 2 transactions, ma'am. You have paid first time the wrong amount transaction ID you have created. So this is not my problem, ma'am. And this is not my fault. Okay, that is not your fault. Next, I paid the current amount, isn't it? Yes. Then you got to pay that amount immediately, isn't it? Wait. First you have to listen because I can speak. You have paid second time correct amount. Yes, that refund. See, if first time also I paid the correct amount also, you will not pay. That's a point. If you don't want to listen me, ma'am, so you can speak. Okay. Once you will end, then I will speak, ma'am. How? When you will refund this amount? After completion of the slot, madam, you have to just complete. Yes, you pay. You just you from your personal account you pay to me 1900 rupees. I will repay. Personal account, madam. I will repay, ma. Personal account, ma'am. So why you can pay this amount? This is not any personal account. So why you are shouting? Any amount will be not going anywhere, madam. Okay. Any amount will be not going anywhere, madam. See, someone is standing near you and keep on talking with you, isn't it? Showing in the pending, and second time you have paid the wrong transaction ID. The 2 amounts will be mixed, and that is showing 512 rupees. Okay, but this is a current account. We can't provide a single 2 amounts transaction ID over the system. That's why you have to just complete a slot that is 2500 rupees. ஸோ ஷுவராகவே நாங்கள் வந்து ஒரு 512 ரூபா வந்து நிஜமாகவே நாங்கள் வந்து ஸ்கேம் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதும் விடலை அவங்கள. திரும்ப வந்து நீங்கள் எங்களுக்கு பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவங்கள. பே எனி மோர் மேம், ஐ கான்ட் பே எனி மோர். Just disconnect the call, ma'am. I can't pay. I'm not your relative. I'm not your son, or I'm not your daughter. Okay. ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சுங்க. கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன செஞ்சோம் அப்படின்னா பேங்க்குக்கு கால் பண்ணிட்டோம். நாங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஜிபே வச்சுருந்தோமோ அந்த பேங்க்குக்கு வந்து கால் பண்ணோம். 256.50 amount and 256.05 amount. Okay. So the minimum time period of this request will be 5 working days, maximum will be 35 days. Okay. So in between this period, our bank people will reach out to you if necessary. So both the transaction has been gone to Bank of Baroda's account. Okay. Okay, Miss Manju Vyas account was in Bank of Baroda. Okay. So in her account, we will put a hold mark, so that they will not be able to use the account, ma'am. Okay, ma'am. Until and unless the complaint is getting closed, okay? Okay, sure. And in future also, if they attempt any other transaction, kindly let us know, ma'am, or else kindly report it as soon as possible in cybercrime. Sure, ma'am, sure. Yeah. Thank you, ma'am. Welcome.
ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நாங்கள் வந்து பேங்க் கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோம். பட் அவங்க வந்து இல்லை, இந்த 2 ட்ரான்சாக்ஷனுமே வந்து நாங்கள் சொல்லி பேசி வைக்கிறோம். ஸோ 30 டேஸில் அமௌண்ட் ரிவீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சைபர் க்ரைம்லேருந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 1930 அமுக்குனதும் பார்த்திங்கன்னா தமிழுக்கு 1 எழுத்தவும் இங்கிலீஷ்க்கு 2 எழுத்தவும் இந்த மாதிரிலாம் சொன்னிச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி ஸோ நமக்கு சைபர் க்ரைம் பர்சன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் டாப் டு பாட்டம் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம என்ன பேசுகிறோங்கிறத ரொம்ப பொலைட்டாகவே அவங்க வந்து லிசன் பண்ணாங்க. அவங்களோட போர்ட்டலில் வந்து ஃபில் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே வந்து நெட்டு கனெக்ஷன் சரியாக இல்லைம்மா, லாஸ்ட்டாக எல்லா கதையும் கேட்டக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக www.cybercrime. அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டலுக்கே போய் நீங்களே வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்கங்க. வீட்டு அட்ரஸ்ஸு, நம்ம நேமு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் எங்கே என்ன ப்ராடக்ட் வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸுங்க. எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் நீங்களே வந்து மெயில் போட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் கொஞ்சம் கடுப்பாக தான் வந்ததுங்க. பட் சைபர் க்ரைம்க்கு வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்களோ இல்லையோ, இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த ஆப்புங்க, ஸ்மிட்டன் அப்படிங்கிற ஆப்பு. இதில் வந்து அவங்க 256 இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே அவங்க ஃபோனில் காமிச்சது 256 வந்து வேலெட்டில் இருக்குது அப்படின்னு காமிச்சது. அவங்க அனுப்பின அமௌண்ட் வந்து வேலெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப அந்த 256 அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு வேறு வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து 2019 வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஸ்கேம் ஆகிட்டோம், 256 ருபீஸ் வந்து எந்த ஆன்லைனுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு செக் பண்ணுறப்ப தான் இந்த வெப்சைட்டில் நான் அனுப்பினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ தான் செக் பண்ணி பார்த்தா அவங்களே எழுதியிருக்காங்க, இது மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது போல் உங்களுக்கு. ஸ்மிட்டன் நெவர் ஆஸ்க் ஃபார் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் பேமெண்ட் ஓவர் கால் மெசேஜஸ் ஆர் QR கோடு. மெயினாக அந்த QR கோடை வந்து உங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி யாராவது மணி அனுப்ப சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி அனுப்பிடாதீங்க. ப்ளீஸ் ஸ்டே அலர்ட் அண்ட் அவாய்ட் என்கேஜிங் வித் எனி ரெக்வஸ்ட் ஃப்ரம் unknown ஆர் unverified sources. If you receive any suspicious communication, report it via app chat support அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 days பேக் தான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் வந்து மொத்தம் ஆர்டர் போட்டிருந்துருக்காங்க. 256 ருபீஸ் தான் வந்து அதுக்கு பே பண்ணியிருந்திருக்காங்க அவங்க. இவங்க இந்த ஆப் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி 2019 வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி ட்ரையல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிலாம் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, நல்லா இருந்திருக்கு. சரி, திரும்ப இப்போ வந்து இன்னும் ஒரு 4-5 மந்த்ஸில் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்மளே வந்து செல்ஃப் மேக்கப்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் ஆர்டர் போட்டிருந்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம்டு வந்து 26 நவம்பர் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 27 வந்து அது வந்து ஷிப்டு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருச்சு. இது வந்து ப்ரீவியஸாக 2019 இவங்க இதிலே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஒரு 6 ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அப்புறம் கொரோனா அதுன்னதும் அப்படியே விட்டாச்சு, அந்த இதை பற்றியே யோசிக்கலை. பட் ரீசெண்டாக வந்து பாப்பப் ஆகிட்டே இருந்திருக்கு, 12 ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்குது இதில், நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி தான் இந்த பார்த்திங்களா இப்போ நமக்கு பிளாக் ஃப்ரைடே கூட அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க 12 ட்ரையல் பாயிண்ட்ஸ்னு. நம்ம கிளிக் பண்ணதும் என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேட்டடுன்னு வந்துடுது. 1 hour தான் உங்களுக்கு இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் 12 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வருது. ஸோ இது ஜென்யூனான ஆப்பு தாங்க, ஜென்யூனான சைட்டு தான். பட் இதை வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேம் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் கூட வந்து ஒருத்தங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து மீஷோலேயும் ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொரியர்லேருந்து பேசுகிறேன்னு சொன்னதும் எந்த இதுக்கான கொரியர்னு இவங்களால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 2-3 டேஸில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, எந்த இதுலேருந்து கால் பண்ணுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியலை. சரி, அமௌண்ட் அனுப்புனா நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு 256 தானே, என்ன பெரிய இதாக என்ன ஸ்கேம் பண்ணிட போகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க வந்து அந்த 256 ருபீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு இந்த ஸ்கேம்லாம் நடந்து முடிஞ்சு நாங்கள் கொஞ்சம் தெளிவானக்கப்புறம் நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க, பிவேர் ஆஃப் ஸ்மிட்டன் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி போட்டு. அவங்கள்ட்டையும் வந்து இதே மாதிரி ஒரு 256 ருபீஸ் கேட்டாங்க. பட் நான் அலர்ட் ஆகி பேமெண்ட்லாம் பண்ணலை.
அந்த மாதிரி ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவோம், உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது, இதே ஸ்கேம் தாங்க. இதையே வந்து நேற்று வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எத்தனை பேர்கிட்ட இதை ஏமாற்றி என்ன எவ்வளோ அமௌண்ட் பிடுங்கினாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ நம்ம வந்து பேங்க் சைடு சொன்னனால அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே யாராவது அமௌண்ட் பே பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்து அவங்களால எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம ஏமாந்த அமௌண்ட் வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிவீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்குங்க. நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் வாங்குகிற எல்லாருக்குமே. ஏன்னா நவடேஸ் வந்து உலகமே வந்து ஆன்லைன் மயமாக தான் போய்கிட்டு இருக்குது. நமக்கு வீட்டில் இருந்த மணிக்கே எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கேம் வந்து இன்றைக்கி எங்களுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப அவேராக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஏவிஆர் ஸ்வர்ணமஹாலில் நான் என்ன வாங்கினேன், எப்படி வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் தங்கமயில் டிஜிகோல்டில் எனக்கு வந்து என்னோடய சேவிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் டிஜிகோல்டில் வந்து பர்ச்சேஸும் பண்ணிட்டேன். ஸோ என்ன வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாங்க. இந்த கோவில் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தவங்க லாஸ்ட் இயர் வந்து அம்மாவுக்கு திதி கொடுக்க அப்போ போயிட்டு வந்த கோயில் உத்திர கோசமங்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான சிவன் கோயில். இங்கே வந்து ரத்தினத்தால் செஞ்ச நடராஜர் சிலை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கோயிலில். ஸோ உங்களுக்கு போகிறக்கு யாருக்காவது சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.